ஹலோ, இந்த கார்ன் வச்சு எவ்வளோ டிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதை வச்சு ஒரு தோசை பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையானது பச்சை கார்னு, பச்சை மிளகா, கருவேப்பில்லை, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தனியா, பூண்டு, சீரகம், கல்லுப்பு, பெருங்காய பவுடர் அண்ட் அரிசி மாவு. அது நான் இதில் காமிக்க மறந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்னை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி நம்ம உரிக்க ட்ரை பண்ணலாங்க, பட் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் ஈஸியாக இது மாதிரி இந்த மாதிரி தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அழகாக சைடில் இருந்து நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த கார்ன் வந்துடும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பீஸ்லேயும் கார்னை கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். என்னென்னா உரிச்சா அது ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி அது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா இது ஸ்வீட் கார்ன் மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நம்ம ஈஸியாக எவ்வளோ தோசை வேணான்னு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த எல்லா கார்னையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி அது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு உங்கள் தேவையான அளவுக்கு சோம்பு, இஞ்சி, அதுக்கப்புறம் இதெல்லாம் தாங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியா. இது நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் இவ்வளோ கார்னுக்கு. தனியாவும் சேர்த்து அதை அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் அது கூட நீங்கள் சேர்த்து கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. நான் மோஸ்ட்லி எப்பவுமே பூண்டு தோல் எடுக்காமல் தாங்க யூஸ் பண்ணுவேன். பூண்டு, அதுக்கப்புறம் இவ்வளோ இதுக்குமே நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 4-5 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கானே ரொம்ப சூடாக இருந்தாலும் பச்சை மிளகா இன்னும் போட்டிங்கன்னா சூடு அதிகமாகிடும். ஸோ பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இது தாங்க இதுக்கு மஸ்ட்டு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடை மாவு மாதிரி இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா டக்குன்னு. பட் இதை நம்ம கார்னுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. இந்த தோசை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ அந்த தண்ணிக்கு ஜாரில் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம்ல, அதை நம்ம கொஞ்சம் அலசி இதை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு தோசை ஊற்றவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாரும் நம்ம வாஷ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ 2 in 1 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாவு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த தண்ணி மாவு கூட ஃபுல்லாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க புதினா லீவ்ஸ். நீங்கள் கொத்தமல்லி, புதினா இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தோசை இல்லைனா ஆட் பண்ணி பாருங்களா, அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லல, அதையும் இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தோசை கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பைண்டிங் பார்ட்டிக்கலாகவும் இருக்கும் அரிசி மாவு. ஸோ நீங்கள் அரிசி மாவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போயும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இது கொஞ்சம் கட்டியாக தான் போடுவேன். அதனால நான் அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இலின்னு சரியாக வராமல் இருக்கும். இது மாதிரி அடை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த தோசை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இது என்ன தோசை, என்ன மாவுன்னே கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்களா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காய பவுடரும் ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருங்காய ஃப்ளேவர் இந்த தோசைக்கு அந்த தனியா, சோம்பு, சீரகம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால இந்த ஃப்ளேவர் அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பெருங்காய பவுடர் இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை பேட்டை ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த தோசைக்கு நான் தொட்டுக்க சைடில் கொஞ்சோண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சான கொத்தமல்லி, புதினா சேர்த்து ஒரு தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல்லும் சூடாகிடுச்சு. இப்போ சூடாகிடுச்சா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தோசை தாங்க போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். இது ரொம்ப நீங்கள் நைஸாக இந்த தோசையை போட முடியாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அடை கன்சிஸ்டன்சி மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த தோசைக்கல் நல்லா நீங்கள் வாத்துட்டிங்க. பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமாக ஒரு தோசையாக போட்டுட்டு இப்போ இதை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா தோசை தீஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஒரு சைடு நல்லா வெந்து போச்சு. இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பணும். இப்போ திருப்பியாச்சு பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ லைட்டாக கொஞ்சம் கேஸை ஹை பண்ணிக்கலாம்.
இப்போ ஹை பண்ணதுக்கப்புறம் அந்த சைடும் நல்லா வெந்து போயிடும். இந்த மாதிரி தோசையை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசையை வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கார்னில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் தோசையை வந்துட்டு வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்தால் ஸ்வீட் கார்னில் கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தோசை சூட விடாமல் என் பொண்ணு வந்து சைடில் என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு இந்த தோசை கொடுத்தனால தோசை வேணும்னு வந்து நின்றுட்டுருக்கா. குழந்தைங்க இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த தோசைக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி ஃப்ளேவர், புதினா இதெல்லாம் போட்டு தான் இந்த தோசை வாசனையாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், இது வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒச்சக்கடலை பருப்பு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த சட்னியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக எப்பயுமே ரெகுலராக அரைச்சி சாப்பிடுங்க. வெறும் தேங்காய் சட்னிக்கு இப்போ பதில் இந்த சட்னி ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.